Hi friends, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம எதை பத்தி பேசலாம்னா கலரிங் பத்தி தான் பேசலாம். எப்படி நம்ம கலரிங் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியல. ஏன்னா என்கிட்ட வரவங்க கேட்பாங்க, ரொம்ப பிளாக்காக இருக்குது, அதனால நான் ஹேர் கலர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் நீங்கள் என்ன நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு நம்பர்லாம் தெரியாதுக்கா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்பர் இருக்குது, நீங்கள் பாருங்கள், எப்பயுமே பாருங்கள். இதுதான் கலரிங் பாக்ஸு. இதில் பாருங்கள், நம்பர் 3 அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ எல்லாம் மோஸ்ட்லி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா கடையிலையுமே தெரியுதுங்களா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கலரிங் Black 1 போட்டிருப்பாங்க. Black 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. அது சேஞ்ச் ஆகிட்டே வரும். நம்ம மோஸ்ட்லி 3 கலர் நம்ம எடுத்தாவே நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு டார்க்காகவும் இருக்காது, லைட்டாகவும் இருக்காது, சூப்பராக இருக்கும் ஹேரு. அதனால் தெரியாத இது தெரிஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு, சில பேர்த்துக்கு தெரியாமையும் இருக்கும். தெரியாமல் இருக்கவங்க தான் ரொம்ப பேர் இருக்காங்க. அதனால் தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. மாதிரி கலரிங் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பாருங்கள். இந்த பாக்ஸில் இந்த இடத்துல பாருங்கள், நோ அமோனியா அப்படின்னு போட்டிருக்காங்க. நோ அமோனியானா இதில் அமோனியா கலக்கலை அப்படின்னு அர்த்தம். அமோனியா கலக்காமல் நம்மளுக்கு எப்படி கலர் கொடுக்கும் அப்படின்னு நம்ம அதை கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே உள்ள இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன கலந்துருக்குது அப்படின்னு இங்கே போட்டிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது பாருங்களேன், லெட்ரு ரொம்ப சின்னதாக மைல்டாக இருக்கும். அதை நம்ம படித்து பார்த்தா இதில் பிபிடி 1% கலந்துருக்காங்க. பிபிடி 1% கலந்து ஆக மொத்தம் இதுலேயும் பிபிடி கலந்துருக்காங்க. கலர் கிடைக்கும். இதில் 1% போட்டிருக்காங்க, 2 போட்டிருப்பாங்க, 5 வரைக்கும் கூட சில இதில் போட்டிருப்பாங்க. அது ஃபைனாக கொஞ்சம் ஜாஸ்தி தான். நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்து கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். கலரிங் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, கலர் ஷேடு எப்படி எடுக்கணும்னு தெரியல. அதனால தான் எனக்கு அந்த டை வீடியோவுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். ரொம்ப சப்ஸ்கிரைபர்லாம் இருந்தாங்க. எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து என் வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு நல்ல பயனுள்ள செய்தி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இன்னும் என்னென்ன செய்தி தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தயக்கம் இல்லாமல் கேள்வி கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.